இருக்கிறது. நீர் வருவதற்கு என்ன காரணம்? பல காரணம் வைக்கலப்பா, பல காரணம் இருக்கிறது. பல காரணமா? ஆமா. நீர் வர பல காரணம் என்று கேட்கிறீங்க. ஆமா, நீர் வர பல காரணம் இருக்கு. நீர் வரைக்க பல காரணம் இருக்கிறது. என்ன அடிச்சா நீர் வரும், புளிஞ்சா நீர் வரும், குடிச்சா நீர் வரும். என்ன புதுமையா சொல்றேன்? அடிச்சா நீர் வரும், குடிச்சா நீர் வரும், புளிஞ்சா நீர் வரும். அது என்ன அடிச்சா நீர் வரும்? அடிவைப்பில் அடித்தார் நீர் வரும். அடிவைப்பில் அடிச்சா நீர் வரும். சில இடங்கள்ல புகழானப்பா வருது. அது நீர் ஓட்ட சரியா பார்க்காம போடுறது. நீரோட்டம் சரியா பார்க்கல. ஆமா. ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்திலே இடத்திலேயோ பாருங்க, ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா இந்த உலகமே அழியணுங்கிறார். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கும் பத்தியா? வருவதெல்லாம் தட்டுப்பாடாகவே வந்து கொண்டு இருக்கின்றது. தட்டுப்பாடு தடையில்லாமல் நீங்க வேண்டும். அப்பா குடிச்சா நீர் வரும், புளிஞ்சா நீர் இங்க வரும். புளிஞ்சா சாத்துக்குடிய புளிஞ்சா நீர் வரும். சாத்துக்குடிய புளிஞ்சா நீர் வருமா? இன்னொரு குடிச்சா நீர் வரும். எங்க குடிச்சா நீர் வரும்? பீரு குடிச்சா மூத்தர வரும். இதத்தான் அவர் சரக்கு இருக்குன்னாரு. அவர் 150 ரூபாய் காசை தூக்கிட்டாரு. இப்ப இடையில நீ வர கிளம்புறியா? நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். இப்படி எல்லாம் நீர் காரணம் இருக்கிறது. ஆமா, நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் வருவதற்கு காரணம் இருக்கிறது தம்பி. என்ன காரணம்? உலகமெல்லாம் சுத்துறவன், உலகத்தை தங்காதவன், கழகத்தை செய்யறவன், சுருக்கமா சொன்னா உலகம் சுற்று வாலிபன் ஐயா. உலகம் சுற்று வாலிபன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படம். அவர் நடிச்ச படம் தான். ஆமா, அத சொல்லல. உலகமெல்லாம் சுத்தக்கூடிய நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். நாரதர். ஆமையா, உலகத்துக்கு நிறைய கேள்விப்பட்டேன். சரி, அப்பதான் சொல்லியிருக்காங்க. அப்பதான் சொல்லி சில விஷயங்களை கேட்க ஆசைப்படுறேன். நல்லா கேளுங்க. இந்த ஆத்தால நல்லா கவனமா காத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில விமோச்சனம் அடையணும்னா யார கும்பிடணும்? ஏழை, இடையன், இழிச்சவாயன். அப்படின்னா யாரு? ஒண்ணு ஏழையை கும்பிடணும், இல்லைன்னா இடையரை கும்பிடணும், இல்லைன்னா இழிச்சவாயனை கும்பிடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா கதை என்ன தெரியுமா? ஏழையை கும்பிடணும், வசதியில் உள்ள ஏழையை கும்பிடணும் அர்த்தமா? இல்ல. இந்த உலகத்திலே தெய்வம் மனிதனாக அவதாரம் செய்தான். தெய்வம் மனிதனாக அவதாரம் செய்தான். அதுதான் ராமன். இந்த ராம அயோத்தி ஆளக்கூடியவன். ஆனா பாருங்க, மரமுடி வெளித்து ஏழையாத்தான் காட்டுக்குள்ள போனேன். அப்ப வாழ்க்கையில யாரும் ஒருத்தர் ராமா 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 அப்படின்னு கும்பிடுறோமோ அவர்களுக்கு விமோச்சனம்னா. அதனாலதான் ஏழை என்ற ராமனை கும்பிட்டால் உலகத்து விமோச்சனம். அதனாலதான் ஏழை ராமன் அவனை கும்பிடணும் ஒண்ணு. அடுத்து இடைய பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே